வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த கன்னி ராசி, கன்னி லக்ன, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், ஹஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஜனவரி 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 10 குடையனுமான புதன் மாத முதலில் 4ஆம் இடமான தனுசிலும் பிறகு 5ஆம் இடமான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார். ராசிநாதனின் நிலை சாதகமாக இருப்பதால் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக உள்ளது. ராசிநாதனின் பார்வையும் 10ஆம் இடமான மிதுனத்தில் விழுவதால் தொழில் வகையிலும் நினைத்தபடி நினைத்த இலக்கை அடைய முடியும். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மேன்மையே. உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரம் உத்தியோகம் செய்யும் இடத்தில் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் புத்தி கூர்மையால் அறிவு திறனால் மேன்மையான நிலையை அடைவர். 2-9 கூடிய சுக்கிரன் 6ஆம் இடமான கும்பத்திலும் மாத இறுதியில் 7ஆம் இடமான மீனத்திலும் உச்சமாகிறார். பொருளாதாரம் மேம்படும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். இல்லத்தரசிகளின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர். கலைத்துறையினருக்கு இது சாதகமான மாதம். திருமணங்கள் மாத பிற்பகுதியில் நடக்கும் வாய்ப்புகள் அதிகம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். 3-8 கூடிய செவ்வாய் மாத முற்பகுதியில் 11ஆம் இடமான கடகத்தில் நீச்சமாகவும் மாத பிற்பகுதியில் வக்கரகதியில் 10ஆம் இடமான மிதுனத்திலும் சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் கடின உழைப்புக்கு பின் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்து வருவார்கள். வம்பு வழக்குகள் சண்டை சச்சரவுகளிலிருந்து விலகி இருப்பது நன்மை தரும். 4-7 கூடிய குரு 9ஆம் இடமான ரிஷபத்திலிருந்து உங்களுக்கு நன்மையே செய்கிறார். சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடுமனை வாகனங்கள் அமையும் யோகம் உண்டு. தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். குரு பார்வை உங்கள் ராசியான கன்னி 3ஆம் இடமான விருச்சிகம் 5ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. உங்கள் சுயமரியாதையும் மதிப்பும் மேம்படும். திட சிந்தனையுடன் இருப்பீர்கள். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து பெருமிதம் அடைவீர்கள். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். 5-6 கூடிய சனி 6ஆம் இடமான மகரத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. சனியால் எந்த ஒரு தடையும் இருக்க வாய்ப்பில்லை. சனி பார்வை 8ஆம் இடமான மேஷம், 12ஆம் இடமான சிம்மம், 3ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. வம்பு வழக்குகளில் இருந்து விலகி இருக்கவும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும். விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. முயற்சிகள் வெற்றியாக கடினமாக உழைக்க வேண்டும். ராசியில் இருக்கும் கன்னி கேதுவும் 7 இருக்கும் மீன ராகுவாலும் ஏற்படும் குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். 11 கூடிய சந்திரன் 5ஆம் இடமான மகரத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 12 கூடிய சூரியன் 4ஆம் இடமான தனுசில் மாத முதற் பகுதியிலும் 5ஆம் இடமான மகரத்தில் மாத பிற்பகுதியிலும் சஞ்சரிக்கிறார். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் இந்த மாதம் சாதகமாக உள்ளது. பெருமாள் வழிபாடும் விநாயகர் துர்க்கை வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி 8, 9. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.